வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 3 டீச்சிங் ஆப்டிட்யூட் உடைய லெக்சரில் இருக்கோம். ஸோ இப்போ உள்ள ரீசன்ட் எம்சிக்யூஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைவ் கிளாஸ் வந்து ஈவினிங் நடக்குது. வேணுங்கிறவங்க அதில் கலந்துக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மெமரி லெவல் தென் ரிஃப்ளெக்டிவ் லெவல் வந்து போன ஃபர்ஸ்ட்டு 2 லெக்சரில் பார்த்துருக்கோம். அது ரிலேட்டட்லேயே உங்களுக்கு அசர்ஷன் ஃபார்மேட்டில் வந்தால் இந்த மாதிரி வந்திருக்கு. அதோடைய லிங்க் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதோடைய கண்டினியூட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 and 2ன்னு பிரிச்சிருக்காங்க. 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the objective of the memory level of teaching is to develop rational and கிரிட்டிக்கல் திங்கிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ மெமரி லெவல்னால் டீச்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் வந்து ஜஸ்ட்டு ஹியர் மட்டும்தான் பண்ணுவாங்க. தென் ஹோம்ஒர்க் பேஸ்டு இருக்கும், பட் மக்கப் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். மெமரைஸ் பண்ணி தான் எழுதுவாங்க அந்த எக்ஸாமை. அது ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எனது மெமரி லெவல். ஆல்ரெடி நம்ம மெமரைஸ் பண்ணி தான் எழுதுவாங்கன்ற கண்டென்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் அவங்களா திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ அவங்க ரேண்டமாக திங்க் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து இதில் இருக்காது. அப்போது அதனுடைய நோக்கம் என்ன? மெமரி லெவல் வந்து சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லி கொடுத்தா அதை அப்படியே சொல்லுவாங்க மெமரைஸ் பண்ணி. ஸோ அதுதான் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். அதில் எதுவுமே டெவலப்பும் ஆகிருக்காது, தென் வந்து திங்கிங் கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிருக்காது. ஸோ த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த அதாவது மெமரி லெவலுடைய எய்ம் என்ன? ஸோ இது கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸுன்ற போது இது வராது, அதுக்கப்புறமா இதுவும் வராது. இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வரலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா, த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ்னால் எய்மு, நோக்கம் என்ன, ரிஃப்ளெக்டிவ் லெவலுடைய நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரி. த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் இஸ் த எபிலிட்டி டு டெவலப் இண்டிபெண்ட் திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸை. இப்போ ரிஃப்ளெக்டிவ் லெவலில் வந்து ஓனாகவே அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறது, தென் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்கில். அப்போ டீச்சருடைய பார்ட்டிசிபேஷனை விட மோராக வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். டீச்சரும் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் மோராக யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஓன் திங்கிங் எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும், செல்ஃபாகவே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் மேக்ஸ் ஹோம்ஒர்க் மாதிரி. ஸோ அப்போ டெசிஷன் மேக்கிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டாகவே அவங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். இது ட்ரூ. ஸோ அப்போது ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸு, ரெண்டாவது ஒன் வந்து ட்ரூ. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, 4th ஆப்ஷன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். பிக்ஸ் ப்ரெசேஜ் ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாடல் ஆஃப் லேர்னிங். ஓகே, ஸோ இதில் வந்து 3 பீஸ் மாடல் ஆஃப் லேர்னிங் வந்து இது. ஸோ இது வந்து யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா, பிக்ஸ் அப்படின்றவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதில் ஆல்ரெடி லேர்னிங்குடைய ஆப்ஜெக்டிவ்னா மீன் என்ன அப்படின்ற பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டட் உள்ளது தான். ஸோ லேர்னிங் அவுட்கம் பற்றி கேட்டிருக்காங்க, லேர்னிங் ஃபோக்கஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், தென் ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், தென் வந்து டீச்சிங் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் பிபிடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். இதிலிருந்து தான் அது வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. தென் வந்து இதில் வந்து இது வந்திருக்கு. தென் அசஸ்மெண்ட் வந்திருக்கு. இதில் வந்து அசஸ்மெண்ட். ஓகே, அடுத்தது வந்து
இவ்வளோவுமே ஆன்கோயிங் அப்ரோச் வந்திருக்கு, இது இவ்வளவும் வந்திருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே இனிமேல் ஏதாவது வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்திருந்தாலும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இதில் அடிஷ்னலாக நிறைய டாபிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்டுடைய ஃபேக்டர்ஸ் இப்போ இது வந்து எதை பற்றி சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியல, அவர் என்ன பண்ணுவார், கற்றுக்குவாங்க. ஸோ கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும், திருப்பி கொஞ்ச நாளாக ப்ராசஸ் வந்து ஆன்கோயிங் அப்ரோச் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க லேர்னிங் பண்ணிடுவாங்க, ஸ்கில்லு டெவலப்டு ஆயிரும், அவங்களால கண்டென்ட் வந்து பேசுகிறதுக்கு முடியும். ஸோ அதுதான் என்னென்னு 3 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்கு. ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்டர்ஸில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபர்டு அப்ரோச்சஸ் டு லேர்னிங், அவங்க வந்து என்ன கற்றுக்கணுன்னு விரும்புகிறாங்களோ அதை கற்றுக்குவாங்க. அப்போ ப்ரியர் நாலேஜ் எபிலிட்டி இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கற்றுக்குவாங்க. அதில் யார் சொல்லிக் கொடுப்பாங்க, டீச்சர் வந்து அந்த கண்டென்ட்டை சொல்லி கொடுத்தா தான் அவங்களால படிக்க முடியும். அப்போது அதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் டெஸ்ட் வைக்கிறாங்க. தென் ஸ்பீக்கர் இருக்கணும். ஓகே, ஸ்பீக்கர் இருந்தால் தான் வந்து சொல்லி கொடுக்க முடியும். அப்புறம் டீச்சிங் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் நடக்கணும். ஸோ இவ்வளோ இருந்தால் தான் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக போய் ரீச் ஆகும். தென் அப்புறம் ஆன்கோயிங்காக அவங்க லேர்னிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் லேர்னிங் ஃபோக்கஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அதிலேருந்து ஒரு அவுட்கம் கிடைக்கிது, லேர்னிங் அவுட்கம் கிடைக்கிது. ஸோ அதில் வேர்ட்ஸ் ஃபார்மட்லேயும் படிப்பாங்க, நம்பர்ஸ் ஃபார்மட்லேயும் படிப்பாங்க. வெல் ஸ்ட்ரக்சர் அதுக்குன்னு இருக்கும், சிலபஸ் இருக்கும். ஸோ என்ன அவங்க விரும்புகிறாங்களோ அதனுடையதை படிப்பாங்க. தென் வந்து ரிட்டன் ஒர்க்ஸும் இருக்கும், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லேர்னிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த அவுட்கம் வந்து கிடைக்கும். அதுதான் ப்ராடக்ட் சொல்கிறாங்க. அப்போது இந்த 3 ஸ்டேஜ் வந்து இந்த பிக்ஸ் அப்படின்றவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் அவுட்கம், அப்போது நல்லா ஸ்டடி பண்ணிட்டா எல்லாமே வந்துடும். அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அஃபெக்டிவ், தென் வந்து இன்வால்வ்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வரும். தென் மற்றது எல்லாமே அதிலே வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸில் வந்திருக்கு. லேர்னிங் ஃபோக்கஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, ஆன்கோயிங் அப்ரோச் டு லேர்னிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் வருது. அப்போ செகண்டு, தேர்டு அதை பார்த்தாலே ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து செகண்டு, தேர்டு, அப்புறம் அடுத்தது ஃபஸ்ட்டு, ஃபோர்த்து, தேர்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் நாலேஜ் வந்து அவங்க வந்து கெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, ப்ரியர் நாலேஜ். ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சிங் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கு. ஸோ அது வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து அசஸ்மெண்ட் வைப்பாங்க, அவங்க என்ன டீச் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ வந்து உங்களுக்கு செகண்டு, தேர்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஃபோர்த்து. ஸோ இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சராக வருது. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ லேர்னர் சென்டர்டு மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. இதில் லேர்னர் அப்படின்றவர் ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து என்ன மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டீச்சிங் ஆப்டிடியூடில் வந்து டீச்சர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்ன மெத்தட் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இது மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்லேருந்து வந்திருக்கு. இது வந்து 2021 ரிப்பீட்டட் கான்செப்ட்டு. ஸோ அதனால் அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு வந்ததையும். ஸோ வந்து லேர்னர் சென்டர்டுனா என்ன டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்னு பார்த்திங்கன்னா என்குவரி அப்ரோச். ஸோ இந்த என்குவரி பேஸ்ட் லேர்னிங்னாலும் என்குவரி அப்ரோச்னாலும் சேம் கான்செப்ட் தான். இது வந்து ஸ்டூடெண்ட் பேஸ்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்குவரி பேஸ்ட் லேர்னிங். அதாவது என்குவரி அப்ரோச்னாலும் என்குவரி பேஸ்ட் லேர்னிங்னாலும் சேம் கான்செப்ட் தான். இது ஒரு எஜுகேஷ்னலில் ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை.
அவங்கள கொஸ்டின் ஆஸ்க் பண்ணி ஏதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்டே பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணுறதுனால இதை ஸ்டூடெண்ட் சென்டர்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட் சென்டர்னாலும் ஒன்று தான், லேர்னர் சென்டர்னாலும் ஒன்று தான். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஓன் லேர்னிங். அவங்களே கற்றுக்கிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரிசர்ச் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அவங்களே பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி, கொஸ்டின் ரெடி பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ ப்ராப்ளம் இதில் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஷின் ரெடி பண்ணி அதை ஃபைண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணி அப்புறமா ப்ரெசன்டேஷனும் கொடுத்து அது எப்படின்னு எவாலுவேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கிளில் உள்ளதான் என்கொயரி ப்ராசஸ். ஓகே. ஸோ என்கொயரி பண்ணுறதுக்கு போவாங்க. ஸோ இதில் 5 E's ஆஃப் என்கொயரி பேஸ்ட் லேர்னிங், இது ஆல்ரெடி வந்த கொஸ்டின்னு சும்மா ரிமெம்பர் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு முறை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணி இருக்கேன். ஸோ இதில் 5 E's ஆஃப் என்கொயரி பேஸ்ட் லேர்னிங் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், தென் எவாலுவேட். ஓகே. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் மோராக அவங்களே திங்க் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். குரூப்பாக கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களே யோசித்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எனது என்கொயரி அப்ரோச். இது ஸ்டூடெண்ட் மோராக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால தான் இது லேர்னர் சென்டர் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டும் லேர்னரும் ஒன்று தான். ஓகே. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ரைட்டான ஆன்சர். ஏ ரைட்டான ஆன்சர். ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Next question, which of the following levels of Bloom's taxonomy is achieved by rote learningனு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்ன பார்த்திங்கன்னா, நம்ம மெமரைஸ் பண்ணி வைப்போம், ரிப்பீட்டடாக அது சொல்லி சொல்லி பார்த்துட்டு வைப்போம் இல்லையா. ஸோ அதான் ரூட் லேர்னிங்னு அர்த்தம். ஸோ அதில் இந்த 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படின்ட்டு. ஸோ ரிமெம்பரிங், அப்ளையிங், அனலைசிங், அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எதுலையாவது அப்ளை பண்ணி பார்க்குறது, செஞ்சு பார்க்குறது. அனலைசஸ்னால் செக் பண்ணி பார்க்குறது. ஓகே. கால்குலேட் பண்ணி பார்க்குறது. அப்போ இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் க்ரியேட், எவாலுவேட், அனலைஸ், அப்ளை, அண்டர்ஸ்டாண்ட், ரிமெம்பர்னு இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, அதுதான் ரூட் லேர்னிங். ஓகே. ஸோ இதுதான். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டேபிள்ஸ், மல்டிப்ளே டேபிள்ஸ்லாம் படிக்கிறதா இருந்தால் சொல்லி சொல்லி படிப்பாங்க இல்லையா, டேபிள்ஸு கிட்ஸு. ஸோ அது ரிப்பீட்டடாக சொல்லி பார்க்கும்போது தான் அது வரும். ஸோ அதுதான் ரிமெம்பர்னு அர்த்தம். ஓகே. ஸோ ரிப்பீட்டடாக நம்ம சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம மெமரைஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் ரூட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லெவல் ஆஃப் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இஸ் அச்சீவ்ட் பை ரூட் லேர்னிங். திருப்பி திருப்பி சொல்லி பார்க்குறதுல அவங்களுக்கு நல்லா ரீகால் பண்ண முடியுது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டான ஆன்சர். நாளைக்கு இது ரிலேட்டடானவே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவே எம்சிக்யூஸ் இப்போ உள்ள பேட்டர்ன் அடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு, ஜனவரி எக்ஸாமுக்கு. ஓகே. நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா.